பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் அன்புமணி. சென்னை மாநகராட்சி பள்ளிகள் காலை உணவு தயாரிப்பை ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதனால் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சூடான உணவு கிடைக்காமல் போகும் என பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். அதாவது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பரிமாறப்படும் காலை உணவை தயாரித்து வழங்கும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கான காலை உணவு இப்போது அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மையப்படுத்தப்பட்ட சமையலறைகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்து வருகின்றனர். அதனால் குழந்தைகளுக்கு ஓரளவு தாமதமின்றி மாணவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. மேலும் அப்படி இந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் சத்துணவு தயாரிக்கப்படுவதைப் போல பள்ளிகளிலேயே காலை உணவையும் தயாரித்து வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும். அதற்கு மாறாக இந்த பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். சென்னையில் 356 பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. அவை மொத்தம் 35 மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி சராசரியாக 11 பள்ளிகளுக்கு ஒரு இடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டால் அதை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்க குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். அதனால் குழந்தைகளுக்கு சரியான நேரத்திலும் சூடாக உணவு கிடைக்காத நிலை உருவாகும். இது காலை உணவு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்துவிடும். காலை உணவை தயாரிக்கும் பணியை தனியாரிடம் வழங்க கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை மாநகராட்சி முடிவு செய்த போது அதற்கு கடும் எதிர்ப்பும் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏற்கனவே கைவிடப்பட்ட ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி அவசரமாக செயல்படுத்த துடிப்பதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. காலை உணவு திட்டத்தின் நோக்கமே மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சூடான உணவு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதி செய்யும் வகையில் காலை உணவு தயாரிப்பை தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி அப்படி தமிழக அரசும் கைவிட வேண்டும். மாறாக அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்குவதன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.